அறிவே மனம். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்களுக்கு தடைகள் வெளியில் இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அது உங்களால் புரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நபர்களை நீங்கள் பார்க்கல. நீங்கள் எப்படி ஒரு பிரச்சனையை, ஒரு சங்கடத்தை, ஒரு வேதனையை சொல்லி புலம்புறீங்களோ அந்த மாதிரி நபர்கள் கூட தான் நீங்கள் ஐடியா கேட்பீங்க. அவங்க ஆமாம் எனக்கு அப்படித்தான்னு சொல்லிட்டு பல நம்பிக்கை சார்ந்து போயிட்டுருப்பீங்க. போயிட்டே இருக்கும் காலம் நேரம். 1 வருடம், 2 வருடம், ஏன் 10 வருடங்கள் போயிருக்கும். எந்தவித வளர்ச்சியும் இருக்காது. உங்கள் பிரச்சனை மட்டும் அப்படியே இருக்கும். இனி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற தடைகள் எல்லாம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? உங்களால் ஒரு இடத்துக்கு தைரியமாக போக முடியல. வெளியில் போகணுன்னா பயம் வருது. என்னன்னே தெரியாமல் ஒரு பயம் வருது. எதுக்கெடுத்தாலும் அழுக வருது. எதையுமே என்னால் ஆர்வமாக செய்ய முடியல. எனக்கு இந்த உறவினர்களை கண்டா பிடிக்கல. எனக்கு வேலை செய்ய தோணுது. ஆனால் என்னால் செய்ய முடியல. எதுக்கெடுத்தாலும் எனக்கு தயக்கமாக இருக்குது. என் குடும்பத்தில் பிரச்சனை, எனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே தன்னை மட்டுமே மையப்படுத்திகிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. அப்போ இந்த தடைகள் இவ்வளவு உங்களுக்குள்ளே இருக்கிறப்ப உங்களால் எப்படி வெளியில் பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் ஓட முடியும்? இப்போ ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அங்கே சொல்கிற இடத்துல அந்த சொன்னதை ஒபே பண்ணி செய்ய தெரியணும். உங்களுக்கு செய்ய தெரியலன்னா திட்டதான் செய்வாங்க. என்னை திட்டாங்க, அந்த கம்பெனி வேண்டாம்னு அடுத்த கம்பெனிக்கு போயிட்டே இருப்பீங்க. அப்போ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா, உங்ககிட்ட பிரச்சனையா? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மைண்ட் சிக்கிட்டு இருக்கோம். இதை முறைப்படுத்தி வழிபடுத்துதான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் புதுமையை எடுத்துக்க தெரியாத அத்தனை பேருமே உளவியல் பாதிப்பில் சிக்கிக்கிறாங்க. எப்படின்னா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகவே தெரியாது. ஒன்று அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா தெரிஞ்ச நல்ல தகவலை கொடுத்தா கூட அவங்களுக்கு எங்கே காஸ்ட்லியாக தெரியுதோ அதுதான் நிஜம், அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே மட்டுமே செயல்படுவாங்க. அதே செயல்பாடு உங்களுக்கு இலவசமாக கிடைச்சா கூட எடுத்துக்க முன் வர மாட்டாங்க. இது காஸ்ட்லியான உளவியல் பாதிப்பு. இவங்க என்றைக்குமே தன்னை மாற்றிக்க மாட்டாங்க. தன்னுடன் இருப்பவர்களையும் இப்படியே பழக்கி விட்டுருவாங்க. இதனால் பாதிப்படைகிறது கணவன் மனைவி பிரச்சனையாக வந்து நிற்கிது. இந்த மாதிரி வளர்ப்பு முறையில் வந்துட்டு அந்த ஆணோ பெண்ணோ இந்த மாதிரி செயல்பாட்டில் இருக்கிறப்ப வர்ற வருமானத்துக்குள்ளே செயல்படுத்த முடியாது. அதிகமான ஆசைகள், பேராசைகள் கூட இருக்கும். எதையுமே எடுத்துக்க முடியாமல், எதையுமே யோசிக்க தெரியாமல், தனக்கு எது புகுத்துனாங்களோ அதை மட்டும்தான் செய்ய தெரியும். இப்படி பல சிக்கல்கள் இருக்குது. இது தவறு கிடையாது. இதை முறைப்படுத்தணும். இதை முறைப்படுத்தாட்டினா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும். இப்படி தான் நாங்கள் 4, 5 தலைமுறை வரைக்கும் பார்த்துட்டோம். ஒரே பிரச்சனை 5வது தலைமுறைக்கு வந்ததையும் பார்க்குறோம். அப்போ பிரச்சனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு மாறிக்கிட்டு தான் இருக்கும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்களோட பிரச்சனைகள் போகக்கூடாதுன்னா உளவியல் வழிகாட்டுதல் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். அதுக்காக தான் எங்களோட நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வளர்ச்சியடைய இதை முறைப்படுத்தி வழிபடுத்துதல் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் திறனை மேம்படுத்துவதற்காக